கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்பாக அழைக்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் சாட்சிகளுமாக இருக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பி இதை நாங்கள் ஒலிபரப்புகிறோம். ஒருமுறை இலங்கை பகுதியிலே தென் பகுதிக்கு சென்று ஊழியங்களை செய்ய சென்றிருந்தேன். கால் என்ற பகுதியிலே இந்த ஊழியங்களை செய்ய சென்றிருந்தேன். அங்குள்ள போதகர், ஆங்கிலிக்கன் ஆலயத்தை சார்ந்த போதகர் என்னை அழைத்திருந்தார். ஆனால் அங்கு செல்வதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. ஆகவே அந்த போதகர் தன்னுடைய சீனியரிடத்திலே சென்று விட்டார். ஆகவே நாங்கள் போகிற வழியிலே அவரை பார்த்தோம். அவரும் அவருடைய மனைவியும் சென்றார்கள். மனைவியானவள் அவர்கள் கர்ப்பிணியாக இருந்தார்கள். அந்த நேரத்துக்கு சென்ற பொழுது அந்த ஆர்ச் டீக்கனை பார்த்து அவரோடு பேசிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, சரி நம்முடைய வீட்டுக்கே போகலாம் என்று அந்த போதகர் அழைத்த போது அவருடைய வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து கதவு திறந்தால் ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ வித்தியாசமான சூழ்நிலை என்ன என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய வீட்டில் இருந்த பீரோவை திறப்பதற்காக ஒரு மனிதன் அங்கு முயற்சித்த ஒரு அடையாளங்களை தான் காண முடியுது. அப்பொழுது சொன்னார், ஏதோ கள்ளன் வந்திருக்கான், கள்ளன் திருடாமல் கர்த்தர் காத்து கொண்டார் நம்மளை உடைமைகளை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த கள்ளனோ திருடனோ அந்த வீட்டில் இருந்த கட்டிலின் அடியிலே பதுங்கி இருந்தான். இவ்விதமாய் பேசி கொஞ்சம் அந்த பக்கம் விலகின பொழுது உடனே அந்த கள்ளன் அங்கிருந்து வெளியே வந்து எல்லாரையும் ஒரு தள்ளி விட்டு அங்கிருந்து ஒரு 14 அடி ஆழமுள்ள ஒரு ரோடுக்கு குதிச்சு விட்டான். அன்றைக்கு இருந்த உடன் வந்த ஊழியர்களும் சேர்ந்து அவனை துரத்தினார்கள், முடியவில்லை, அவன் தப்பி போய்விட்டான். அந்த நிகழ்ச்சியை நான் யோசித்து பார்த்தேன். நாங்கள் தாமதமாவதற்கு காரணமில்லாதபடி ஒரு தாமதம் அது. அந்த காரணம் உண்டாத தாமதத்தினாலே அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வரவும் அவருடைய ஆர்ச் டீக்கனை சந்திப்பதற்கு சென்றபடினாலே அங்கு தங்கள் நேரத்தை செலவிட முடிந்தது. அதோடு நாங்கள் வந்தபடினாலே உடனடியாக வீடு திரும்ப முடிந்தது. அந்த உடனடியாய் அந்த குறுகிய நேரத்திலே திரும்பினபடியால் தான் அந்த திருடனுடைய திருட்டு வேலை நடைபெறாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அநேக நேரங்களிலே சில தாமதங்கள், சில காரியங்கள் முன்னாக நடக்கிறது. இவைகள் நடைபெறும் பொழுது நாம் சோர்ந்து விடவே கூடாது. அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்மை காப்பதற்காக, நம்முடைய உடைமைகளை காப்பதற்காக, நம்முடைய எல்லைகளை காப்பதற்காக அவர் செய்கிற காரியங்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அவைகளெல்லாம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அவைகளெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவர் நம்மை நேசித்து இவ்விதமான காரியங்களை செய்கிற அன்பின் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய எல்லைகளிலே விதமான காரியங்கள் நடைபெற்றிருக்கலாம். நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒருவேளை தாமதமாய் சென்றிருக்கலாம், அல்லது முன்னதாக சென்றிருக்கலாம். ஆனாலும் மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். கர்த்தரை துதியுங்கள். எதுவுமே நமக்கு நன்மையாய் தான் செய்கிற தேவன். எந்த காரியமானாலும் சரி, அது நன்மைக்கு எதிர்கரமாய் நடைபெறுகிறது. ஒருபோதும் நமக்கு தீமை விளைவிக்கிற தேவன் அல்ல. போராட்டமான காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதும் அல்ல. ஆகவே இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ஏதாவது காரியங்கள் நாம் பாஸ் ஆவது, அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைப்பது, அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் தாமதித்து கொண்டிருந்தால் கலங்க வேண்டாம். சிலருடைய வாழ்க்கையிலே அதற்காக பணத்தை கொடுத்து எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்க வேண்டும்,
டிரான்ஸ்ஃபர் வாங்க வேண்டும் என்று முயற்சிக்கிற காரியங்கள் போராட்டமாய் முடிந்துவிடும். ஆனால் தேவனோ நம்மை நேசிக்கிறவர், கைவிடாத தேவன், அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், அற்புதமாய் நடத்துவார், அதிசயமான காரியங்களை காண செய்வார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை நேசித்து எங்களை நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழிநடத்தலினாலே நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். எங்கள் உடைமைகள் பாதுகாக்கப்படுகிறது, எங்கள் எல்லைகள் பாதுகாக்கப்படுகிறது. கர்த்தாவே, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதற்கு காரணம் நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற செயல். உங்களுடைய அன்பின் பிரசன்னம் நிறையட்டும், பாதுகாவல் எங்களுக்கு பெருகட்டும், கிருபை நிறையட்டும், மகிழ்ந்து கடிகூறத்தக்கதான காலங்களை தாரும். கல்வாரின் வல்லமை இறங்கட்டும். கர்த்தாவே, நாங்கள் அன்னுதினமும் உங்களுடைய பாதுகாவலிலே நிறைந்திருக்க, உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்க அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.